அதிரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். செய்யாதவங்க கூட செய்வீங்க. இந்த அதிரசம் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி செய்யுங்க. நான் இது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி செஞ்சுருக்கேன். இது 2வது தடவை. 2டே தடவை தான் இதை செஞ்சுருக்கேன் நான். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெல்லம், பாவு வெல்லம்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஏலக்காய், பச்சரிசி. இது மாதிரி நல்லா ஜெலிச்சிட்டு புடச்சிட்டு எடுத்துக்கோங்க அரிசியை. எடுத்து இதை மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 3 மணி நேரம் ஊற வைங்க தண்ணி ஊற்றி. நல்லா முதல்ல என்ன பண்ண, இதை மாதிரி கழுவணும். நல்லா கழுவிடுங்க. பாருங்கள் அந்த தண்ணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? முதல்ல அரிசியை கழுவிட்டு வெள்ளையாக வந்த பிறகு தான் ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு அந்த தண்ணியை கழுவிட்டு 2 வாட்டி கழுவிட்டு தான் மாவு அரைக்கணும் நம்ம. அதை எப்படி அரைக்கணும்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது தண்ணி. இதை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டிங்களா? ஊற வச்சுட்டோம். எடுத்து மாவு அரைக்கும் போது 2 தடவை கழுவிட்டு நம்ம காய வச்சுக்கலாம். பாருங்கள் காய வைக்கிறதுலாம் நான் எப்படி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா கழுவிட்டு இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கணும். வெடிக்கட்டி வச்சுன்னா பார்த்தீங்களா எவ்வளோ ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம இப்போ காய வைக்கணும். இதை இப்படியே கூட வைக்கலாம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே வச்சோம்னா காஞ்சிடும். ஆனால் நீங்கள் டக்குன்னு செய்யணுன்னா இதை மாதிரி துணியில் போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் காய வச்சா போதும். அதுக்கு மேலே காய வைக்காதீங்க. நீங்கள் தொட்டு பார்த்து கூட அது பாருங்கள் காஞ்சிடுச்சு அரிசி. 5 நிமிஷம்தான். ரொம்ப நேரம்லாம் காய வைக்காதீங்க. உங்களுக்கு 5 நிமிஷம் காய வச்சுட்டு எடுத்துருங்க அரிசியை. எடுத்து இந்த மாதிரி ஜாரில் போட்டு அரைக்கலாம். நம்ம வெடிக்கட்டி வச்ச பாருங்க, அந்த வெடிக்கட்டிலே கூட இருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆனால் அது ஆகும் ஆறத்துக்கு. காஞ்ச உடனே அரைக்கலாம். இதுனா துணியில் 5 நிமிஷத்தில் அரைச்சலாம். இதை மாதிரி போட்டு ஒரு வாட்டி அரைச்சிட்டு இதை மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா தள்ளிட்டு அரைச்சிருங்க. பாருங்கள் அரைஞ்சிடுச்சு. அரைச்சிட்டு இதை மாதிரி ஜல்லாடை வச்சுக்கோங்க. ஜல்லாடை வச்சு ஜெலிச்சிருங்க. ஜெலிச்சிட்டிங்கன்னா பாருங்கள் கொஞ்சோண்டு திப்பி வருது பார்த்தீங்களா? அவ்வளோதான். எல்லா மாவையும் போட்டு இதை மாதிரி அரைச்சி ஜெலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த திப்பி தான் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா? மாவு நல்லா எடுத்து இதை மாதிரி ஜெலிக்கணும். எல்லா மாவையும் இதை மாதிரி அரைச்சி ஜெலிச்சிருங்க. இது மாதிரி வச்சு கையில் வச்சு தள்ளி ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் அரைச்சாச்சு. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு இதை பாருங்கள் மாவு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா அரைச்சி அழகாக எடுத்து மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி மூடிடுங்க. அவ்வளோதான். இப்போ இது எப்படி ஈரமாக இருக்குது ஈரமாக இல்லைன்னு கண்டுபிடிச்சி பார்க்கலாமா? நம்ம அரைச்ச மாவு இது பாருங்கள், பிடிச்ச ஒன்று அப்படியே இருக்குது. தெரியுதுங்களா? இதுதான் அதிரசத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாவு பாருங்கள் கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இதை அரைச்சது எப்படி இருக்குது பாருங்கள். இதில் அதிரசம் போட்டிங்கன்னா வராது பாருங்கள். இந்த மாதிரி மாவு வராது அதிரசம். ரொம்ப நாள் செய்கிறவங்க செய்வாங்க. ஆனால் நீங்கள் புதுசாக செய்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். எனக்கு இந்த மாவில் வரல, இந்த மாதிரி போட்டு வரல. அந்த மாதிரி போட்டால் தான் வந்தது. அதனால தான் உங்களுக்கும் சொல்லித்தரேன். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் போடுங்க. இந்த மாதிரி வெல்லத்தை கரைச்சி தண்ணி ஆக்கிட்டு வெடிக்கட்டிடலாம். இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க. முதல்லையே மாவு அரைக்கிறதுக்கு முன்னே இதை வெடிக்கட்டி வச்சுக்கோங்க. இதை மாதிரி அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் புதுசாக செய்கிறவங்களுக்கு. வெடிக்கட்டி இதை மாதிரி ஓரமாக வச்சு புதுசாக செய்கிறவங்க மாவு அரைச்சிட்டுலாம் இதெல்லாம் செய்ய முடியாது. அதனால் மாவு அரைச்சி வச்சுட்டு இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மாவு அரைச்ச பிறகு இப்போ பாவு எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வெடிக்கட்டி வச்ச பாருங்க அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு இப்போ நம்ம பாவு எடுக்க காசலாம். தருங்க இந்த மாதிரி காசுங்க. இப்போ பாவு வரல, தண்ணியில் கரைஞ்சிச்சு பாருங்கள். நம்ம புதுசாக எடுக்கிறவங்க இது மாதிரி பார்த்துட்டே இருக்கணும். டக்குன்னா நமக்கு தெரியாது. அதனால தான் உங்களுக்கு இதை மாதிரி காமிக்கிறேன். அப்பப்போ எடுத்து எடுத்து பாருங்கள். கற்றுன பிறகு ஈஸியாக இருக்கும். ஒரு செகண்ட் எடுத்து பாருங்கள். வரல பாருங்கள், இதுவும் கரைஞ்சிடுச்சு. கையில் எடுக்க வரணும் உங்களுக்கு, அவ்வளோதான். இப்போ ஊற்றி பாருங்கள். கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் கையில் வராது பாருங்கள். அப்படி சேருதா? ஆனால் கையில் வராது. வரல பாருங்கள் கையில் எடுக்க. நம்ம கையில் வந்துடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், பாவு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஆனால் எடுத்து பார்த்துட்டே இருங்க. ஒரு தடவை எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் பாவு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே தெரிஞ்சு பாருங்கள் அந்த தண்ணியில் கரையில். இப்போ இது கையில் எடுத்தால் வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தண்ணியில் ஊற்றினோன்னா கரையாது அது பாருங்கள். இப்போ எடுத்துட்டிங்களா? நான் அவ்வளோதான், இவ்வளோ தான் வேணும் உங்களுக்கு. இப்போ இது கையில் வந்துடுச்சு பாருங்கள்.
இதை மாதிரி இருந்தால் போதும். இப்போ பாவு ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வச்சுட்டு இதை கொட்டி கலருங்க. கட்டி ஆகிடும் நினைக்காதீங்க, கொட்டி கலரிட்டே இருங்க, கட்டி ஆகாது. ஆனால் கை விடாமல் கலருங்க. இந்த மாதிரி நல்லா கலரிட்டே இருங்க மாவு கொட்டின்னு. விட்டுட்டிங்கன்னா கட்டி ஆகிடும், அதனால் நல்லா கலரிட்டே இருங்க. கீழே வச்சுக்கோங்க, கீழே வச்சுட்டு பொறுமையாக கலருங்க. ஸ்பீடாக கலரினா கை மேலே போடும் வெள்ளம் தண்ணி, அதனால் பொறுமையாக இதை மாதிரி கலரிட்டே இருங்க. கீழே இறக்கி வச்சு கலருங்க, ஸ்டவ் மேலே வச்சு கலராதீங்க. பாருங்கள், நான் கீழே வச்சு தான் கலர்றேன். எனக்கு பாவு எடுக்கணுன்னா ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், நானே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். கரெக்டாக மாவு மட்டும் வச்சுக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம். மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம புதுசாக செய்கிறோம்ல, அது தண்ணி ஆகிட போகுதுன்னு சொல்லி பயமாக இருக்கும். அதனால் நீங்கள் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுங்க. அவ்வளோதான், கலரியாச்சு. இப்போ லைட்டாக நெய் ஊற்றி மேலே தடவிடுங்க. இந்த மாதிரி தடவி விட்ருங்க மேலே ஃபுல்லாக. அவ்வளோதான். நம்ம பாவு எடுத்து கலர்ன பாருங்கள், அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்து வேறு பாத்திரத்தில் ஊற்றி இதை மாதிரி நெய் தடவி சூடு ஆறின பிறகு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும். அவ்வளோதான். இது மாதிரி தடவி இப்போ நம்ம அழகாக தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நாளைக்கு சுடலாம். இன்றைக்கே கூட சுடலாம். நான் இன்றைக்கே கூட சுட்டுருவேன் டக்குன்னு சூடு ஆறின பிறகு. பாருங்கள், இது நாளைக்கு. பாருங்கள், துணி போட்டு கட்டி தட்டு போட்டு மூடி வச்சுருக்கு. பார்த்துக்கோங்க மாவு எப்படி இருக்குன்னு. இது மறுநாள் மாவு. இப்போ இதை எப்படி எடுத்து போட்டு சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு கடாய் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ பாருங்கள், அந்த மாவு எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துடும் இது. இப்போது ஒரு மைக்கா கவர், எண்ணெய் கவர் ஊற்றுன பாருங்க, அதிலே வச்சு இதை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா போடணும். முதல்ல இது ஒன்று போட்டோன்னே மேலே வரணும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் கருகிடும் அடியில். அதனால் கரெக்டான எண்ணெய் சூடு பதம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல, அப்போல்லாம் நம்ம பொரிக்கும் போது வைக்கிறோம் பாருங்கள், அதே மாதிரி தான். பாருங்கள், மேலே வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள், அதிரசம் வரும். பயப்படாதீங்க, அதிரசம் வரும். நான் எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி செய்யுங்க. ஒன்று மேலே வந்துருச்சா, இன்னொன்று போட்டாச்சு அடியில். இது நீங்கள் ஒருத்தராக இருந்தீங்கன்னா ஒன்று ஒன்றா போட்டு தான் சுடணும். ஒரு 2 பேர் இருந்தான்னு வச்சிங்க, இதை மாதிரி போட்டு சுடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யும்போது ஒன்று ஒன்றா போட்டு செய்யுங்க. பொறுமையாக ஒன்று ஒன்றா போட்டு இது பாருங்க, இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு இதை மாதிரி எடுத்துக்கலாம். 2லாம் நீங்கள் போட வேணாம். இது 2 ஆள் இருக்கிறதுனால தான் இதை மாதிரி போட்டு எடுக்க முடியும். ஒருத்தராலாம் போட்டு எடுக்க முடியாது. நம்ம 2 வாட்டி 3 வாட்டி சுட்டுட்டோன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் நம்ம இதை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். முதல்ல சுடுறவங்க ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க அதிரசத்தை. பாருங்கள், ஒன்று வெந்த உடனே இன்னொன்று போட்டாங்க, இன்னொன்று போட்ட உடனே இன்னொன்று வெந்து வருது. இப்படி தான் செய்யணும். இதுக்கு 2 பேர் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும், ஒருத்தராலாம் செய்ய முடியாது. இப்போ இது வெந்துருச்சு, இதை ஒரு ஆள் எடுத்துடுறாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்க இந்த எண்ணெயில் வச்சு அமுக்காதீங்க. பக்கத்தில் ஒரு தட்டோ கிண்ணமோ வச்சுன்னா அது மாதிரி அமுக்குங்க. ஃபஸ்ட்டு அமுக்குறவங்க இது மாதிரி அமுக்காதீங்க, ஏன்னா எண்ணெயிலே விழுந்துடும். இது பாருங்கள், இது மாதிரி எடுத்து இது மாதிரி அமுக்காதீங்க. பக்கத்தில் ஒரு கிண்ணத்தை வச்சு அமுக்குங்க. இந்த மாதிரி அமுக்கி ஊற்றி எண்ணெயை கொஞ்சம் நிறுத்திட்டு வைங்க. ரொம்ப அமுக்காதீங்க, லைட்டாக அமுக்குங்க. அவ்வளோதான், அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி செஞ்சு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடுங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். அது மறுநாள் சுட்டோம். இப்போ பாவு எடுத்துட்டு போட்டு உடனே எடுக்கிறத இப்போ நான் காமிக்கிறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். இது பாவு எடுத்த உடனே போட்டது, எப்படி வருதுன்னு பார்க்குறீங்களா? சூடு ஆறின பிறகு மாவு எடுத்து ஒரு 1/2 ஹவரில் போட்டேன். பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரியணும்னு நான் சுட்டு காமிக்கிறேன். நாங்கள் சாமி கும்பிட்றதுனால உடனே சுட்டுருவோம், அதனால தான் இதை போட்டு காமிக்கிறேன்.
பாவு எடுத்த உடனே நாங்கள் இதை மாதிரி சுட்டுருவோம். பாருங்கள், அதே மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? எடுத்து பக்கத்தில் வச்சு அமுக்கி எடுத்துடணும். பக்கத்தில் எடுத்து வச்சுன்னா ஒருத்தர் அமுக்கி எடுத்துருவாங்க. இது நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக உடனே செய்கிறது. இப்படியும் வரும். ஆனால் இதை வந்து நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கும் சாப்பிட்லாம், நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதிரசம். அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அதிரசம் வரும். நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி செய்யுங்க, அதிரசம் வரும். அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சுட்டு மறுநாள் வச்ச அதிரசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கா பார்க்குறது? இது சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை வரலைன்னா இன்னொரு தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம், நம்ம கற்றுக்கிறதுக்காக இன்னொரு முறை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.